நண்பர்களுக்கு வணக்கம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாலில் ஓடக்கூடிய ஒரு தம்பியுடைய செட்டு. இந்த செட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சீனியர் தான் செஞ்சு கொடுத்துருக்கா. அப்படி இது வந்து ஒரு ரெடிமேடான பேனலில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கேபினெட்டை தகுடை உடச்சி இந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்காரு. இது நம்மக்கிட்ட எந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்பு சரியான முறையில் பஞ்சு வரலையும், ரெண்டாவது லெஃப்ட் ரைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறன்னு சவுண்டு விட்டு விட்டு வருதுன்ற மாதிரியும், சரௌண்டிங்லாம் சரியான முறையில் வரலண்ணா, எனக்கு உங்களுடைய ஆட்டோவில் போட்டிருக்க செட்டில் வர மாதிரி இந்த என்னுடைய செட்டில் சுத்தமாக வரலண்ணா அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கொடுத்துருக்கா. அப்படி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் போர்டு, சப்பு ஃப்ரீ அண்டு பிடி போர்டு, லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு போர்டு, சரௌண்டிங்க்கு ஒரு போர்டு, சப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு, 12 வோல்ட்டு to 24 கன்வெர்ட்டர் போர்டு அண்டு 4 இன்ச் ஸ்பீக்கர். இந்த 4 இன்ச் ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே போட்டிருக்கு. எப்போயுமே ரெடிமேட் பேனலில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே அவங்களுக்கு ஏதோ ஒரு மாடலில் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தள்ளி இங்கே ஒன்று, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இங்கே ஒன்றுலாம் வராது. பக்கத்தில் போட்டு கொடுத்துருவாங்க. ரெண்டாவது பேனல்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் ப்ளைவுட்டில் இந்த மாதிரி வளையம், ஒரு கிரிப்பான முறையிலே இருக்காது, நல்லா தெளிவாலாம் இருக்காது. ப்ளைவுட்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா 1/2 இன்ச்சு. இந்த ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா அதே ஒரு மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு, ஆனால் உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் போடக்கூடிய ஆட்டோவில் எப்படி போடுவீங்களோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் நல்லா பண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த செட்டு பார்த்திங்கன்னா எதையுமே நம்ம பிரிக்க போகிறதில்ல. இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு பொருள் மட்டும் எடுத்துக்க போகிறோம். அதாவது இந்த 4 இன்ச்சு ஸ்பீக்கர், ஒரே ஒரு ஆடியோ போர்டு தான் எடுக்க போகிறோம். மற்றபடி இந்த கேபினெட் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்மளுடைய ஸ்டைலில் நம்ம போடக்கூடிய ஆடியோ போர்டு போட்டு சப்பு ஃப்ரீலாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். அது எந்த மாதிரி வரப்போகுது, அவருடைய ஆட்டோவில் எந்த மாதிரி நம்ம ஏற்ற போகிறோன்றதை நான் ஒரு கண்டினியூவாக வீடியோவில் இதை போட்டு விட்றேன் உங்களுக்கு. எடுத்துகிட்டு போய்டு எதுவுமே எடுத்துகிட்டு போய்டு. இங்கே வச்சுனா ஆளுக்கு இது நல்லா இருக்குதா, என்ன வேலை வாங்கணும், எப்படியா இருந்தாலும் திருப்பி அவன் போட எடுக்கணும். செய்யணுன்னா அதுக்கு திரும்ப ஒரு 500 ரூபா செலவு பண்ணணும். அதெல்லாம் யாரெல்லாம் எடுத்துகிட்டு இன்னும் சுற்றி ஒரு இது போட்டு இல்லை வண்டி மாடலுக்கு ஏன்னா கேட்பானுங்க. எதுனா அதில் கொடுத்து லைட்டில் போட்டேண்ணா. அண்ணா உட்காந்து லைட் போடு. ஆஃப் பண்ணிக்க, லைட் ஆஃப் பண்ணிக்க. Kaashmir,
பின்னாடி வாய்ஸ் கம்மி வேணும், பின்னாடி சவுண்ட் கம்மி வச்சு ஃப்ரண்ட்ல பிடிக்காது. ஒரே ஒரு முறை அட்ஜஸ்ட் பண்ணி விடலாம், ரெண்டாவது கை வைக்க மாட்டேன். பேக் கம்மியா? பேக் கம்மியாக வச்சுருக்கேன். எப்பயுமே இது ஃபுல்லாக வச்சுடு மாஸ்டர், எப்பயுமே இது இல்லையா இருக்கட்டும், பாதி கூட வைக்காத. இது மட்டும் பாரு, போதுமா? ஃப்ரண்ட் அதிகமாக கேட்குறியா? ஃப்ரண்ட்ல கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். இப்போ இது வாய்ஸ் பார்த்துக்கோ, பேஸ் கொஞ்சம் குறைச்சிருந்தேன். ஓகேவா? இது வாய்ஸ் இந்த அளவுக்கு நீ எவ்வளோ ஒன்றா நீ வாய்ஸ் வச்சுக்கோ. ட்ரிபிள் பார்த்துக்கோ, நல்லா சல்லுன்னு அடிக்கன்னா ஏற்றிக்க, நல்லாயிருக்கும். ட்ரிபிள் பொறுத்த வரைக்கும் இந்த சல்லுன்றதெல்லாம் இருக்குது, கிளியரன்ஸாக இருக்கும், நல்லா பிடி ட்ரிபிள், இது சூப்பராக இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஃப்ரண்ட்டு. ஓகேவா? நீ உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோ. ஓகே, ஓகேவா? ஓகே.